அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது மிக அற்புதமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டினுடைய மலாவியா ராஜயோகங்களானது சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால ஏற்படுதுங்க. அந்த சுக்கிரனுடைய சஞ்சாரங்களானது ஒரு 3 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை பார்த்தீங்கன்னா கொடுக்க இருக்கின்றது. அந்த அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய ராசிகள் யார் என்பதை பற்றியும், அவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டங்களானது காத்திருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி முன்னேற இருக்கின்றார்கள், இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். அதே போல் இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுடைய ராசியும் இதில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய ராசியும் இதில் இருக்கான்றதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கும் இந்த அதிர்ஷ்டங்கள் கிடைக்குதா அப்படின்றத முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஜோதிடத்தின்படி ஒரு கிரகங்கள் பருவ காலமாக மாறி சுப மற்றும் அசுபமான யோகத்தை உருவாக்குகிறது. அதனுடைய தாக்கங்கள் மனித வாழ்க்கையில் காணப்படுகின்றன. வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் இருக்கு இல்லைங்களா, அந்த செப்டம்பர் மாதத்தில் சுக்கிரன் தனது சொந்த துளராசியில் நுழைய போகின்றார். இதனுடைய காரணமாக தான் பார்த்தீங்கன்னா மலாவியா ராஜயோகங்களானது உருவாகி இருக்கின்றன. அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதி 2024 அன்று கன்னிராசியில் இருந்து துளராசிக்கு மதியம் பார்த்தீங்கன்னா 1:42 மணிக்கு சுக்கிரன் கிரகங்களானது பார்த்தீங்கன்னா மாறுகிறது. மலாவிய ராஜயோகத்தை உருவாக்க சுக்கிரன் தனது ராசியான துளராசியில் பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. இதனால 3 ராசிக்காரர்கள் பெரிதும் நன்மையை அடைவார்கள். எனவே அந்த ஒரு அதிர்ஷ்ட ராசினர் யார் யார் என்று இப்போ இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். அந்த ஒரு 3 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த மலாவியா ராஜயோகங்கள்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே ஜோதிடத்தில் மலாவியா ராஜயோகங்கள் மிகவும் மங்களகரமானதாக பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது மற்றும் பஞ்ச மகாபுருஷ யோகங்களில் ஒன்றாகும். இது ஒரு நபரினுடைய பிறப்பு அட்டவணையில் வீனஸ் கிரகத்தினுடைய செல்வாக்கை மிகவும் குறிப்பாக உள்ளடக்கியது. மலாவியா என்ற வார்த்தை வேத ஜோதிடத்தில் வீனஸுடன் தொடர்புடையது மற்றும் பிற கிரகங்கள் அல்லது பிற அம்சங்களுடன் ஒரு குறிப்பிட்ட கலவையை உருவாக்கும் போது அது பார்த்தீங்கன்னா இந்த நல்ல யோகத்தை உயர்ந்த மற்றும் சாதகமான யோகங்களில் ஒன்றாக நம்பப்படுகிறது. மலாவியா ராஜயோகங்கள் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு, அழகு, நல்லிணக்கம் ஆகியவற்றினுடைய காரணமாக சுக்கிரன் செப்டம்பர் 18ஆம் தேதி என்று தனது உச்ச ராசியான துளராசியில் பிரவேசிக்க போகிறார். இதன் விளைவாக இது ஒரு நல்ல முறையில் சில ராசி அறிகுறிகளை பார்த்தீங்கன்னா பாதிக்கும். அவர்களுடைய அதிர்ஷ்டங்கள் பிரகாசமாக பார்த்தீங்கன்னா பிரகாசிக்கும். மேலும் அவர்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிதி ஏராளமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இப்போது இந்த மலாவிய யோகத்தினுடைய தாக்கங்களால் அந்த ஒரு 3 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அந்த மலாவிய ராஜயோகங்கள் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக மேஷம், அடுத்தது மகரன், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கும்பராசி. இந்த 3 ராசினரும் பார்த்தீங்கன்னா இந்த மலாவிய ராஜயோகத்தை பார்த்தீங்கன்னா பெற்றிருக்காங்க. அவர்களுக்கு எந்த ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு யோகங்களானது கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம விரிவாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேசராசிக்காரர்களுக்கு இந்த ராஜயோகங்கள் உங்களுடைய ராசியில இருந்து 7வது வீட்டில் இருக்க போகிறதுனால மலாவிய ராஜயோகங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கலாங்க. எனவே திருமணமானவர்கள் இந்த நேரத்தில் அற்புதமான குழந்தையை இப்பொழுது பெறலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாழ்க்கையை பெறுவார்கள். உங்களுடைய துணையினுடைய முழு ஆதரவையும் நீங்கள் பெறலாம். மேசராசினரினுடைய வருமானங்களும் இப்பொழுது அதிகரித்து காணப்படும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி. மலாவிய ராஜயோகங்கள் மகர ராசியினருக்கு சாதகமாக இருக்குங்க. ஏனெனில் உங்களுடைய ராசியினால தொழில் வியாபார ஸ்தானத்தில் இந்த ராஜயோகங்கள் அமைய போகிறது. எனவே இந்த ஒரு காலகட்டத்தில் வியாபாரிகள் சில பெரிய வெற்றிகளை பார்த்தீங்கன்னா பெறலாம். உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வருமான ஆதாரங்களானது இருக்கலாங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைவேறாத ஆசைகள் அனைத்துமே இப்பொழுது நிறைவேறும். மேலுமே வேலைக்காக காத்திருப்பவர்களுக்குமே வேலைகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. உங்களுடைய ஆளுமையானது இப்பொழுது மேம்படும். பணியாளர்களுக்கு பதவி உயர்வுகளும் கிடைக்கும்.
மேலுமே இந்த ஒரு காலகட்டங்களானது உங்களுக்கு யோகங்களானது வழங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக காணப்படுங்க. அதேபோல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமான பலனையே கொடுக்கும். தவறான முடிவுகள் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அவதிப்பட வந்து வைக்கும். அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயங்களை கையாளும் போதும் கவனமாக வந்து இருக்க வேண்டும். உங்களுடைய அலட்சியம் ஆரோக்கிய பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. இந்த பிரச்சனைகளுக்கு உடனே மருத்துவரை அணுக வேண்டும். இல்லாவிட்டால் ஆரோக்கிய பிரச்சனைகளானது மோசமாகும். இந்த காலகட்டங்கள் உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு இப்பொழுது உறுதுணையாக இருக்கும். இருப்பினும் உங்களுடைய வருமானங்கள் மற்றும் சேமிப்பை மேம்படுத்துவதில் தாமதங்கள் மற்றும் சிரமங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். ஆனால் அது உங்களுடைய நிதி வளர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்காது. தொழிலில் நீங்கள் பின்பற்றக்கூடிய விதிகளினுடைய காரணமாக வருமானங்கள் மற்றும் லாபத்தை பெறுவதில் தாமதங்களானது ஏற்படலாங்க. எனவே அதனை நீங்கள் தவிர்க்கவும் உங்களுடைய நிதி வளர்ச்சிக்காக அனைவருடனுமே அனுசரித்து செல்லவும் பரிந்துரைக்கப்படுகிறது. உங்களுடைய நிதி வளர்ச்சியின் மூலமாக உங்களுடைய நீண்டகால ஆசைகளை இப்பொழுது நிறைவேற்றிக் கொள்ள முடியும். மேலுமே உங்களுடைய நிதி வளர்ச்சிக்காக ஒரே செயல்களை பல முறை வந்து செய்ய வாய்ப்புகள் உள்ளன. தாமதங்கள் மற்றும் சிரமங்களை எதிர்கொண்ட பிறகே முன்னேற்றங்களானது உங்களுக்கு சாத்தியமாகுங்க. உங்களுடைய வருமானத்தை மற்றும் குடும்பத்திற்காக செலவழிக்க வாய்ப்புகளும் இருக்கிறது. இதனால் நிதி இழப்புகளானது உங்களுக்கு ஏற்படலாம். எனவே உங்களுடைய சேமிப்பை இப்பொழுது மேம்படுத்த மற்றவர்களுடன் வரம்புகள் மற்றும் தூரத்தை பராமரிக்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டும். குழந்தைகளுக்கான செலவுகள் உங்களுடைய சேமிப்பை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. திடீர் நிதி இழப்புகளை வந்து தவிர்க்க சொந்த ஊர் தொடர்பான செயல்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. சமூக சேவை நடவடிக்கைகளில் ஈடுபடுவது மற்றும் உடல் ஊனமுற்ற நபர்களை ஆதரிப்பது நிதி வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய தாமதங்களையும் சிரமங்களையும் குறைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி. மலாவிய ராஜயோகங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகளை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குங்க. சுக்கிரன் உங்களுடைய ராசியில இருந்து 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதனால இந்த காலகட்டத்தில் கடினமாக உழைக்கவும் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். அதேபோல் அங்கு நீங்கள் சமூகத்தினுடைய உயர்மட்ட உறுப்பினர்களை சந்திப்பீர்கள். எதிர்காலத்தில் இந்த நபர்களால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பயனடைய போகின்றீர்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். மேலுமே வெளியூர் பயணமும் மேற்கொள்ளலாம். அரசு வேலைக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் இந்த நேரத்தில் எந்த தேர்விலுமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெறலாம். இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு பல சாதகமான மாற்றங்களை நீங்கள் காணலாம். ஒரு விஷயத்திற்கு முடிவெடுக்கும் போது அதை நீங்கள் பகுத்தறிந்த பின் எடுக்க அறிவுறுத்தப்படுகிறது. அதேபோல் வாழ்க்கை துணையுடன் அதிக நேரத்தை வந்து செலவிடுவீர்கள். ஆரோக்கியத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புறக்கணித்தால் அதற்கான விளைவுகளை வந்து பார்த்தீங்கன்னா சந்திப்பீர்கள். எனவே ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை வந்து செலுத்த வேண்டும். தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாக வந்து முடியுங்க. அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாகவே வந்து முடியும். தாய்வழி உறவுகளால் நன்மைகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. தொலைதூரத்தில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகள் இந்த காலகட்டத்திற்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலுமே உடனே அது நீங்கிவிடும். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்து விடுவீர்கள். சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகள் இப்பொழுது சாதகமாக வந்து முடியுங்க. தந்தையினுடைய உடல் ஆரோக்கியங்களானது மேம்படும். சிலருக்கு குடும்பத்துடன் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உண்டு. பிரசித்தி பெற்ற வெளிமாநில புண்ணியத்தலங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். வெளிநாடு செல்லும் முயற்சி சாதகமாக வந்து முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் மூலமாக பணவரவுக்கு வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீர். பணியாளர்கள் சிறப்பான பலன்களை வந்து பார்த்தீங்கன்னா பெறுவார்கள். பதவி உயர்வுகளானது உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும். சக ஊழியர்கள் உதவிகரமாகவே வந்து இருப்பார்கள். தொழிலதிபர்கள் வியாபாரிகள் மாத பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான பலனை வந்து இப்பொழுது காணலாம். பணப்புழக்கங்கள் உங்களுக்கு நன்றாக இருக்குங்க. அதே போல் எதிர்பாராத பணவரவுனால மனதில் மகிழ்ச்சியானது வந்து ஏற்படும். போட்டிகளானது இப்பொழுது குறையும். பெண்கள் குடும்பத்தாரினுடைய நன்மதிப்பை வந்து பார்த்தீங்கன்னா பெறுவார்கள். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அனுகூலமாக வந்து இருப்பார்கள். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டங்களாக இது அமையும். அதேபோல் சுய தொழிலில் ஈடுபடக்கூடிய பெண்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது உண்டாகும். மேலும்
பரிகாரமாக செவ்வாய் என்று முருகனுக்கு பால் அபிஷேகங்கள் செய்வது, வெள்ளிக்கிழமை என்று லக்ஷ்மி சன்னதியில் நெய் தீபங்களை ஏற்றுவது, இந்த மாதிரி வழிபாடுகளை செய்து வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.